வணக்கம். என் பேர் விஜயகுமார். அரியலூர் மாவட்டம், செந்துறை தாலுகா அருகில் உள்ள இலங்கச்சேரி கிராமம். எங்களுக்கு திருமணமாகி 14 வருஷம் ஆச்சு. 2008ல திருமணம் ஆச்சு. 14 வருஷம் குழந்தை இல்லாததால 2022ல சரி வைத்தியம் பார்க்கலான்ட்டு வெளியில் ட்ரீட்மெண்ட்டுக்காக போனோம். போன இடத்துல எங்களுக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் இறந்துட்டாங்க. அந்த டயத்தில் இறந்துட்டால அவங்க நினைவாக என்னால் மறக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்ன பண்ணுறேன்ட்டு சரி அவங்க நினைவாக ஒரு கோயிலை நம்ம தினமும் பார்க்குற மாதிரி, ஒரு வணங்குற மாதிரி, நம்ம மனசில் இருக்கிற மாதிரி ஒரு கோயில் கட்டலான்ட்டு மனசில் தோணுச்சு. அது என்ன தெரிஞ்சதில்லை, எனக்கு தோணுச்சு. அதே போல் நான் அதை செஞ்சு இப்போ வழிபட்டுட்டு இருக்கேன். மற்றபடி அவங்களோட நினைவு நாளுக்கு நினைவு நாள் எப்போ வந்தாலும் இப்போ 4 வருஷம் ஆச்சு இறந்து. ஒவ்வொரு நினைவு நாளுக்கும் ஸ்கூலில் அவங்களுக்கு நினைச்சு அவங்களுக்கு ஒரு 10-20 பேர்த்துக்காக சாப்பாடு கொடுத்துட்ருக்கு. எலக்ட்ரிஷியன் வேலை பார்த்துட்டு இருக்கேன். அதே வேலைக்கு போவேன். நம்ம அவங்க தினமும் வணங்கிட்டு அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட நேரடியாக நான் வாழ்கிற மாதிரி தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். எப்படி நான் அவங்கள்ட்ட அன்னன்னைக்கு வந்து சொல்லுவேன், இங்கே போகிறேன் அங்கே போகிறேன், எங்கே போனாலும் சொல்லிட்டு தான் போகணும். ஊருக்கு போனாலும் கோயிலுக்கு போனாலும் இப்போ இறைவன் நம்பிக்கிட்டு தான் போயிட்டுருக்கேன். அவங்கள்ட்ட எதாக இருந்தாலும் அன்னன்னைக்கு எப்படி உயிரோட இருப்பாங்களோ அதேமாதிரி அவங்கள்ட்ட நான் தெரிவிச்சிடுவேன். அன்னன்னைக்கு தெரிவிச்சுட்டு அன்னன்னைக்கு எனக்கு மனசுக்குள்ளே கஷ்டமாக தான் இருக்கும், அழுதுகிட்டு தான் இருப்பேன். இருந்தாலும் அவங்க நினைவாக என் மனசில் இருந்துட்டு தான் இருக்குது. தினக்கூலியாக தான் போயிட்டுருக்கீங்க. இப்போ இந்த கோவில் உருவாக்குறதுக்கு பொருளாதார இடம் கொடுக்குதா? அது எப்படி? இல்லை கஷ்டம்தான். அது மொத்தமாக பார்க்கும்போது கஷ்டம்தான் எனக்கு. அன்றாடம் வேலைக்கு போகிறத வச்சு கொஞ்சம் கொஞ்சம் சிறுக சேமித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே நேரத்தில் இது பண்ண பழைய அடுப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 6 மாத அளவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து அதை செஞ்சுக்கிட்டேன். நான் என்னுடைய வருமானத்தை வச்சு எதுவுமே மற்றபடி எதுவும் நான் இது பண்ணிக்கல யார்ட்டையும். தம்பதிகளுக்கு நீங்கள் சொல்ல ஒரு அறிவுரை என்ன ஒரு இதுனா, நான் வாழணும்னு ஆசைப்பட்டால் எனக்கு கடவுள் கொடுத்து வைக்கல. அவ்வளோ அந்யோன்யமாக அந்த உலகத்தில் யாருமே அது மாதிரி வாழ்ந்துக்க மாட்டாங்க. நாங்கள் 2 பேரும் எங்களுக்கு கூட சின்ன ஒரு சலசலப்பு கூட அந்த கிடையாது. அவ்வளோ ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தோம். அதே போல் இருக்கிற தம்பதிகளுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, எங்களை போல் நான் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். எனக்கு தான் வாழணும்னு நினச்சேன், வாழ கொடுக்கல. நீங்களாவது என்னை பார்த்து சண்டை சல்லு இல்லாமல் ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரித்து ரொம்ப அந்யோன்யமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். அதான் என்னுடைய ஆசை.